அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் ஒரு சண்டியர் ஒருத்தர் இருந்தார். அந்த சண்டியர் வந்து வேலையே இல்லாதவர்னு வைங்களேன், வேலையே இல்லாமல் வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு அலைவார். அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். அவருக்கு அப்பப்போ அந்த மாதிரியான நினைவுகள் வரும். அதாவது அது அப்பப்போ வரும்னு வைங்களேன், அது எப்பப்போ வருங்கிறது உங்களுக்கு இனிமே வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து அந்த இதை வைத்து நம்ம புரிஞ்சுக்கலாம்னுங்களேன். அப்பப்போ அவருக்கு அந்த வேலை பார்க்கணுங்க எண்ணம் வருமா, அந்த எண்ணம் இப்போ வந்துச்சு. வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, ஒரு தோட்டத்தில் போய் அந்த தோட்டத்து முதலாளிகிட்ட போய் வேலை கேட்காரு. ஐயா எப்படியாவது எனக்கு, நான் பெரிய சண்டியர் ஊருக்குள்ள, நான் வேலை பார்த்தோம்னா ஏகப்பட்ட காடு வேலை பார்த்து தொலைச்சி விடுவேன். ஆமாம், பார்த்தோம்னா நான் பார்க்குற வேலை மாதிரி யாரும் அளவும் பார்த்துட முடியாது. அந்த அளவில் நான் வேலை பார்ப்பேங்க. நம்ம நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஆள். நீங்கள் 10 பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், பக்கத்தில் யாரும் பொறியுருண்டை யாரும் இருந்தாலும் கேட்டு பாருங்கங்க. நான் நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஆள், ரொம்ப திறமையாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். 10 மரக்காதப்பட ஒரே நேரத்தில் வந்தாலும் உழுது தள்ளி போடுவேன் அப்படின்னு பாருங்கள். என் கை பொசிஷத்தை பாருங்கள், என் பலத்தை பாருங்கள் அப்படின்ட்டு அவர் அப்படி தூக்கி அப்படி ஜம்முன்னு காட்டின உடனே அப்போ தோட்டத்துக்காரது பார்த்தாரு. ஐயோ ஆஹா, நல்ல வேலைக்காரனோ, இவனை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி, அப்போ சம்பளம் என்னப்பா எதிர்பார்க்க அப்படின்னு அவர் கேட்கணும்னு நினைக்கும் போதே இவர், நீங்கள் சம்பளம் என்ன தருவீங்க அப்படின்னு ஒரு சண்டியர் கேட்டுட்டார். சண்டியர் கேட்டோடனே சரி சம்பளம் என்ன தருவீன்னு கேட்காரு, நம்ம எப்படியாவது கொடுத்துப்பட வேண்டியதா அப்படின்ட்டு, சரி வேட்டி என்ன வேலைப்பா சொல்லு, நீ கட்டியிருக்கிய வேட்டி அது என்ன வேலை சொல்லு. ஐயங்க நான் கோவணம் போடலைங்க. கோவணம் பாய்க்கட்டா என்னையா நீ வேட்டியை சொன்னேன்னா நான் வேலை பார்க்கறத விட உன் வேட்டி அழகாக இருக்கு பார்த்துக்கோ, உன் வேட்டியை தந்தேன்னு வச்சுக்க, நான் நல்ல ரேட்டு தருவேன். என் ரேட்டை நான் சொல்லட்டுமா ஒரு 100 கோடி சொல்லட்டுமா அப்படின்னு உடனே, இந்தாங்க வேட்டி, நான் கோவணம் பாய்க்கிட்டானுங்க அப்படின்ட்டு கழட்டி வேட்டியை கொடுத்துக்கிட்டாரு. பணம் இல்லை, பணம் வரும்போது வேட்டியை கொடுத்துருவார்ல. எங்கள் ஊரில் ஒரு சண்டியர் பற்றிய கதை தான் அது. கதை இல்லை, உண்மைதான். கோடிங்கிறது தான் பைசா கணக்கில் வருமே தவிர மற்றபடி அது வேறு கணக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ வேறு இந்த கதை அப்படியே இருக்கட்டும், நம்ம கதை நம்ம ஊர் கதை அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு வச்சுக்கலாங்க. இப்போ எங்கள் அண்ணாச்சி சரத்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணாச்சி சரத்குமார் வந்து இப்போ ஒரு முந்தானத்தை என்ன பண்ணாருன்னா பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்தார். பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்தார்னு வச்சுக்கோங்களேன். போய் சேருவதற்கு முன்னாக்கிட்டி நம்ம எங்கள் அண்ணாச்சி சரத்குமார்கிட்ட வந்து எல்லாரும் போய் நிருபர்கள்லாம் கேட்டாங்க, ஐயா நீ என்ன பாரதிய ஜனதா கூட்டணியில் அது அந்த கூட்டணி இருக்க இடம் பக்கம் கூட நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம், அது மதவாத கட்சி, அது எங்களுக்கு பிடிக்காது. அது அவங்க ஒரு திட்டம் கொண்டு வரான்னு வைங்களேன், மக்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் கேடு தான் பண்ணும். அதனால் அந்த கட்சியோட பாரதிய ஜனதாவோட நாங்கள் ஒட்டு வைக்க மாட்டோம், உரம் வைக்க மாட்டோம், தேர்தல் கூட்டணியும் வைக்க மாட்டோம் அப்படின்னு எங்கள் அண்ணாச்சி சரத்குமார், நம்ம அண்ணாச்சி நாட்டாம சரத்குமார் சொல்லியிருக்காரா பார்த்துட்டு இருக்க. அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நான் சொல்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. பாஜக நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷண்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க. சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே வந்து அது வந்து சரியா இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நான் சொல்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. பாஜக நாங்கள் சப்போர்ட் சொல்லியிருக்காருல்ல, இன்னும் நம்பணும் இல்லை. ஏன்னா தம்பிகள் அண்ணாச்சியோட உடன்பிறப்புகள் நம்பாமல் பெறக்கூடாது. உடன்பிறப்புகள்னால் நீங்கள் அது தவறாக நினைக்கக்கூடாது. அவங்களுடைய மாமியார், அவங்க வீட்டில் இருக்கவங்களதான் உடன்பிறப்புன்னு சொல்லணும். அவங்களுடைய மாமியார், அவங்களுடைய இணையர், இவங்களை தான் உடன்பிறப்புன்னு சொல்லிக்கணும். மற்றபடி அவருடைய மகள் வந்து அவங்கள பற்றிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அண்ணாச்சியுடைய செயலாக்கத்தை வந்து வரவேற்பாங்க. நீ நாசமாக போ அப்படின்னு நிச்சயமாக அவர்கள் வரவேற்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு இனத்தையே ஒரு சமூகத்தையே அடகு வைக்கிறதுக்கு அலைகிறார். அந்த அடகு வைக்கிறதுல வந்து அந்த சமூகம் அடைபடுமா இல்லை விடுபடுமா அப்படிங்கிறது வந்து பொறி உருண்டை கையில் தான் இருக்குது அப்படின்னு
நம்ம சொன்னால் கூட சமூக விழிப்புணர்வான சமூகம்தான். வியாபாரிகளுக்கு எவ்வளவு நஷ்டத்தை இந்த ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அறியக்கூடிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த சமூகத்துக்கு வந்து நல்லாவே தெரியும். அவர்கள் விழிப்போடு இருப்பார்கள். அவேர்னஸ்லாம் அவங்கக்கிட்ட நிறையாவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்விக்குழுவும் நிறையா வச்சுருக்காங்க. அதனால் பிரச்சனைப்பட நம்ம கவலைப்பட வேண்டிய இல்லைன்னு வைங்களேன். சரத்குமார் போனார் வந்தார் அதை பற்றி நமக்கு இல்லை. அவர் வந்து இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இன்னொரு கட்சிக்கு தாவும் வல்லமையும் வலிமையும் அந்த துணிவும் துணிச்சலும் அந்த வேகமும் உத்வேகமும் பாராட்டக்கூடிய ஒரே நபர் வடிவேல் கருத்தால நம்ம அண்ணன் சரத்குமார் தான். அண்ணனா அண்ணாச்சா நம்ம அண்ணாச்சி சரத்குமார் தான். அவர் எத்தனை கட்சியில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. அந்த மாதிரியாக போயிட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ என்ன பண்ணார்னா, அவர் சொன்னதுக்கு மாறாக கூட்டணிக்கு போனார். கூட்டணிக்கு போய் எத்தனை சீட்டு தருவாங்க அப்படின்னு சீட்டு பேரம் ரொம்ப ரொம்ப தந்துக்கூடாதியா. ஒத்தே ஒரு சீட்டு, மிஞ்சி போனால் கூட ஒரு ஒத்தே சீட்டு. அது என்ன, நானும் என் இணையர் ராதிகாவும் போட்டிக்கிட்டது மாதிரி வேணாத்தாங்க. மற்றபடி அதுக்கான செலவு தொகைகள் 100 வரும்போ 200 வருமோ அதை நீங்களே பண்ணிடுங்க. ஆமாம், எம்பிட்ட கேட்டுறக்கூடாது. எமக்கு தனியாக 100 வேணும். ஆமாம், அது இப்போ என் காப்பி செலவுக்கு வேணும். அது நான் தேர்தல் வந்தாலே நான் அப்படித்தான். என்னுடைய வேலை என்னுடைய ஊழியம் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன் அப்படின்னு நான் போர்டை தூசி தட்டி, அன்றைக்கி தான் என்னுடைய கட்சி போர்டை தூசி தட்டி பார்ப்பேன்னு வைங்களேன். அப்படி தேர்தல் வரும்போது தூசி தட்டுத பழக்கம் எனக்கு உண்டு அப்படின்னு சரத்குமார் அவங்கக்கிட்ட உள்ளதை ஒப்புக்கிட்டார். ஆமாம், நான் அப்போ தான் தூசி தட்டுவேன். 2 சீட்டு தந்தியெல்லாம் என்கிட்ட வேட்பாளர்கள் இருக்காங்க. அதுக்கு மேலே தந்தியெல்லாம் நிச்சயமாக என்கிட்ட வேட்பாளர்கள் இல்லை. மாற்று கட்சியிலேருந்து எனக்கு வேட்பாளராக யாரும் வந்துக்கிடவும் மாட்டாங்க. நம்மளால் முடியவும் முடியாது. 1 தந்தியல்னா உத்தமம். நாங்கள் அந்த தொகுதியிலே சுற்றி வருவோம். அதுக்கு ஒரு 100 தாங்க, செலவுக்கு ஒரு 100 தாங்க தனியாக, அவ்வளோ போதும் அப்படின்னு ரொம்ப நேக்கா. 100 ரூபா காப்பி குடிக்கவே பத்தாது அப்படின்னு அண்ணாச்சியுடைய அல்லக்கைகள் பொறுமுறது நமக்கு கேட்கு. ஆமாம், அதாவது அதெல்லாம் வந்து அவங்களால நம்ம குறை சொல்லக்கூடாது. இப்போ அந்த மாதிரிலாம் பொறும்பிடுவாங்க. குறைந்தபட்சம் இப்போ அண்ணனுடைய அல்லக்கைகள், அண்ணனுக்கு பதவி கிடைச்சா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, அண்ணனுடைய அல்லக்கையில் ஒருவர் ஒரு பஞ்சாயத்தில் தலைவராக இருக்கார். 6 மாதத்தில் 25 லட்சம் ரூபாயை ஆட்டை போட்டிருக்காரு. அந்த மாதிரி இப்போ 6 மாதத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் 25 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காருன்னா இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன் மாற்று கட்சியை சேர்ந்தவன் இந்த பஞ்சாயத்தில் இருக்கான், என்னென்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், எவ்வளோ இது பண்ணதான்னு ஒரு கண்காணிப்பு வேண்டாமா? ஏன் இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? திமுக அரசு மொத்தத்திலே செயல்படக்கூடிய அரசு இல்லை. எதிர்கட்சிகளுடைய ஆட்கள் அவங்க இருக்கிற பதவியில் அவங்களுக்கு இடையூறு பண்ணட்டான், மக்களுக்கு பணியாற்றுவதில் இடையூறு பண்ணட்டான். ஆனால் அவங்க எதில் கை வச்சு அள்ளி தின்னு கொளுத்து திரியிறான் அப்படிங்கிறத கூட அதிகாரிகளை வைத்து கணக்கிடாமல் அதிகாரிகளையே விட்டுறாங்க. அவங்களையே அதிமுகவுக்கு தாரை வார்த்து விட்ட மாதிரி நிறைய ஒன்றியங்கள்லாம் அதிமுக காரங்களே தான் இது கண்காணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்காணியாக போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையிலையும் கண்காணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் நிறைய அதிமுக காரங்க தான். அதே மாதிரியா ஒன்றிய பகுதிகளில் நிறையா அந்த கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறது அதிமுக காரன் தான். திமுக காரன் வேட்டியை கட்டிக்கிட்டு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக முடியாத அளவில் தான் இன்னும் இருக்காங்க. அந்த அளவில் தான் இந்த ஆட்சியினுடைய வேலைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த ஆட்சியை பற்றி பெருமை பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திமுக தொண்டனுக்கு எந்த வித ரெஸ்பெக்டும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதனால் வந்து இந்த தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் வெல்வது வந்து இவர்களுடைய நலத்திட்டங்களை வைத்து வென்றால்தான் உண்டு. இவர்கள் கட்சிக்கு இந்த ஆட்சியாளர்கள் செய்த நன்மை என்று ஒன்றும் இல்லை. அதனால் எப்படிலாம் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நலத்திட்டங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அரசு ரீதியாக. அப்படி அதை வைத்து மக்கள் ஒரு அன்போடு பாசத்தோடு ஒரு நினைவுபடுத்தி நமக்கு இவ்வளவு நல்ல திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தியிருக்கு, இவர்களையே மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒன்றியத்தில் நல்லதொரு ஆட்சியை தேர்வு செய்வதற்கு இவர்களுக்கு நாம் வாக்களிக்கணும்னு மக்கள் நினைத்து செயல்பட்டால்தான் உண்டு. மற்றபடி தொண்டர்கள்லாம் வந்து முழு மூச்சோடு பயணிப்பார்களா வேலை செய்வார்களா என்பது சந்தேகத்துக்குரியது. நமக்கு எதுக்குங்க இப்போ அந்த பிரச்சனை? நம்ம அண்ணன் சரத்குமாரை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேச வேண்டும். நம்ம அண்ணன் சரத்குமார் சும்மா இல்லை. அப்போது
நான் இப்படித்தான் தேர்தல் காலகட்டத்தில் மட்டும்தான் பலகையை தூசி தட்டுறது உண்டு. அதேமாதிரி இப்போ தூசி தட்டி உங்கள்கிட்ட வந்திருக்கேன் கூட்டணிக்கு. நீங்கள் 1-2 சீட்டு தந்தியெல்லாம் 100-200 தாங்க, தனியாக ஒரு 100 தாங்க, அமலாக்கத்துறையை அனுப்பிடாதீங்க. அவங்க வந்தாங்களே என் சொட்டையை முறிச்சு கொடுத்தாங்க. அந்த இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு நான் ஒர்க் பண்ணிவிட்டேன். அதாவது முதல்ல எடப்பாடியோட நின்று அவர் தொப்பி சின்னத்தில் இருந்தார்ல, அப்போ ஒர்க் பண்ணிவிட்டேன். அப்படி அதில் ஒரு 7 கோடி ரூபா கைமாறிட்டுன்னு சொல்லி அமலாக்கத்துறை தூக்கி வச்சு என்னை நொங்கி விட்டு அதில் நான் ரொம்ப வங்கு பிடிச்ச நாயுமாய் ஆகிப்போனேன் அப்படின்னு ரொம்ப கண் கசிய மசிய விடிய அண்ணாமலைட்டு அழுத உடனே அண்ணாமலை சொல்லிட்டாரு, என்னண்ணே நீங்கள் எதுக்குண்ணே நீங்கள் போட்டு இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு நான் இதை வீடியோ எடுத்து வேறு மாதிரி ஏதாவது பண்ணிவிட போகிறேனே, கொஞ்சம் பார்த்து அழுங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே பதறி போனார் சரத்குமார். என்ன அப்படிலாம் பேசுதியே, நான் சீட்டு தானேயா கேட்டேன், என்னையா அப்படி பேசிடு, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, உனக்கு தேவை சீட்டு நோட்டுன்னு தானே, நாங்கள் தாரோம், சரி கட்சி என்ன வேலை சொல்லு அப்படின்னு ஒரே போடு. அதாவது பாரதிய ஜனதா உள்ளூர் கட்சிகளை சின்ன கட்சிகளை குறைக்கும் வேலைகளை நன்றாக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியை நம்ம வாழ்த்தணும். ஜனநாயக அமைப்புகள் குறைக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு பக்கமும் ஜனநாயகம் இல்லை. இப்போ தேமுதிகன்னு ஒரு கட்சி இருக்கு பார்த்தியா, அந்த கட்சியெல்லாம் அதே மாதிரி இழுத்து மூடுனா கூட ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அம்மா அங்கங்கே அந்த தேர்தல் காலத்தில் மட்டும்தான் அந்த போர்டுக்கு தூசி தட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு பேரம் பேசுதான், சீட்டு ராஜ்யசபா சீட்டு நோட்டு அது பெட்டி எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி. இதில் பொய்யே கிடையாது, உண்மைதான். இவங்க வேணாலும் வழக்கு வேணாலும் போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இவன் மனச்சாட்சி உள்ளவனாக இருந்தால் நேர்மையாக மக்களிடம் பிச்சை எடுக்கலாம், தவறு இல்லை. மக்களிடம் கட்சிக்காரர்கள் பிச்சை எடுக்கலாம், உண்டியில் இருந்தாலும் ஏந்தி இவங்க தேர்தலை சந்தித்து இருந்தால் அந்த மாதிரியான ஒரு நேர்மை இருந்தால் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்கு இல்லாமல் நம்ம எந்த கட்சியில் போய் அதிகமாக நோட்டடிக்கலாம், ஆமாம் பெரிய சூட்கேஸை வாங்கலாம் அப்படின்னு அலைகிறவர்கள்லாம் அவருடைய கட்சியை கலைத்து விடுவதை விட விற்று விடுவது மேல். அது பிஜேபியோட விற்று விடுவது மேல். இவன் பின்னாடி எவனும் போகிறதில்ல. இப்போ தேமுதிக விற்றாங்களா, எல்கே சுதீஷும் அந்த பார்த்தசாரதியும் பிரேமலதாவும் தான் போவாங்க. விஜய் பிரபாகரனும் போவார், ஆஜர் அவரும் போயிட்டு போகிறாரு. அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளுங்கும்போது போவார். 4 ஓட்டாச்சு, நங்குரமாக இருக்கும். 4 ஓட்டு நங்குரமாக இருக்குது. தேமுதிகவே விலை பேசி வாங்கிடலாம். இவரை 100 கோடிக்கு வாங்கினெல்லாம் அதை ஒரு 120 கோடிக்காக வாங்கிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த வகையில் தான் நம்ம அண்ணன் சரத்குமாரையும் ஓரளவு வாங்கிட்டாங்க. பெருமையாக அண்ணனும் எப்படி இருக்காரு பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்கார் அண்ணன் சரத்குமார் அண்ணன், அவ்வளோ அருமையாக போய் சேர்ந்துட்டார். சூப்பர். ஆமாம், இப்போ அன்னைக்கு பேசுகிறோமே இது கூட்டணி ஆகாது, இவங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், ஆகாத கட்சி திண்டத்தகாத கட்சிலாம் பேசினார். அப்படின்னா கூட்டணி தான் வைக்க மாட்டோம்னு எங்கள் அண்ணாச்சி சரத்குமார் சொன்னார். ஆமாம், அங்கே நாங்கள் போய் ஐக்கியமாயிடுவோம், ஐக்கியமாக மாட்டோம் அப்படின்னு சொல்லல.